என்னோட பேர் வந்து சரவணனுங்க. ஸோ நான் வந்து என்னோட சொந்த ஊர் காரைக்குடி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில இந்த நீட் தேர்வு நடக்குது வருஷம். ஆனா இந்த நீட் தேர்வை பொறுத்தளவு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து தடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால மட்டுமே அந்த எக்ஸாம் வந்து இந்த இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மாநிலத்துல மட்டுமே அதை வந்து தவிர்த்துட்டு திரும்ப எக்ஸாமினேஷன் நடத்தியிருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா இவங்க வந்து கேன்சல் பண்ணி என்டையர் அந்த எக்ஸ்பென்சஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம எக்ஸாமினேஷன்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்துடக்கூடாது, அதுல ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தவணை அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ராணுவத்துல கொண்டு போய் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீக்கேஜ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான நடவடிக்கை தான். ஆனா அதையும் இங்க இருக்கிற மக்கள் வந்து அதை வந்து வேற விதமா தான் கொண்டு போனாங்களே தவிர அதுல அந்த அளவுக்கு கான்சியஸா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அரசாங்கத்தோட எண்ணமா இருந்தது. அது ஒரு விஷயம். ஆனா இதுல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. எதிர்வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா நீட் தேர்வு ரொம்ப அவசியம். அப்பதான் இந்த 7.5 அப்படிங்கிற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இருக்குங்க. அது வந்து ஏழை மாணவர்களுக்கு ஒரு அரசாங்க பள்ளியில 6வதுல இருந்து 12வது வரைய படிக்கக்கூடிய அந்த 7.5ங்கிறது அது எந்த மாநிலத்திலையும் இல்லைங்க. நம்ம மாநிலத்துல அது ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் போட்டு அது கொண்டு வந்துட்டோம். அப்படி படிக்க இல்லாத ஏழை மாணவர்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த நீட் தேர்வு கேன்சல் அப்படின்னா ஏழை மாணவர்களுடைய கேள்வி அந்த 7.5 மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த அது வந்து கிடைக்காம போயிடுங்க. அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு. இன்னொரு விஷயம், நீங்க இந்த பணக்கார சம்பந்தப்பட்ட பசங்கள் மட்டுமே படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏழைகளோட வழி என்னன்னு தெரியாதுங்க. இந்த ஏழைகளோட வழி யாருக்கு தெரியும்னா கடைநிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஏழையோட வழி தெரியும். பப்ளிக் பஸ்ல ஏறி போய் பப்ளிக் பஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஆகி அப்படி படிச்சு அவங்க அந்த வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி என்னன்னு தெரியும். எல்லாருக்கும் அந்த வழி என்னன்னு தெரியாது. ஸோ 7.5ங்கிறது நம்ம மாநிலத்துக்கு கிடைத்திருக்க ஒரு பெரிய வரப்பு. அதை வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா அந்த மலைவாழ் மக்கள், இப்போ நீங்க கடைசி 5 வருஷமா பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் கூட நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுதுங்க. மலைவாழ் மக்கள்ல இருக்க குழந்தைங்க கூட நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அப்படி ஒரு இருக்கும் பட்சத்துல நீட் எக்ஸாம்ல படிக்கிறதுக்கு தானே 6வதுல இருந்து 12வது வரை இருக்கக்கூடிய கேள்வியை தான் அவங்க கேட்கறாங்க. அதை டீப்பா படிச்சா, ஏன்னா அதோட டெப்த் நாலேஜ் இருந்தா மட்டும்தாங்க மெடிசன் போய் படிச்சு அது அவுட்புட் கொண்டு வர முடியும். அதுதான் அரசாங்கத்தோட எண்ணங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஓகே. ஆனா இப்ப டெல்லியில நடந்துட்டு இருக்கிற அந்த போராட்டம் வந்து மாணவர் போராட்டம் ஆரம்பிச்சு இப்ப வேற விதமா அதை நோக்கி போகுது. நீங்க மாணவர் போராட்டம்னா என்ன பேசணுங்க? நீட்டை பத்தி பேசணும். நீட்ல என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதுதான் பேசணும். மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க பல மாநிலங்கள் சேர்ந்த மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க இந்த மாதிரி வலியுறுத்துங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு 370 பத்தி இங்க பேசுறதுக்கு என்னங்க வந்தது? மாணவர்களுக்கும் 370 காஷ்மீர்ல சட்டத்தை நீக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இங்க இந்த போராட்டம் எதை நோக்கி போகுதுங்க? காலிஸ்தானுடைய சம்பந்தப்பட்டவங்க எதுக்குங்க அங்க வாள் எடுத்துட்டு வந்து அந்த இது பண்றாங்க? எங்கேருந்து வந்தாங்க காலிஸ்தான்காரங்க? காலிஸ்தானோட நம்ம தேசம் வந்து ஒற்றுமையா இருக்கிற வரைதாங்க நமக்கு பலம். ஒற்றுமை தான் நமக்கு பலம். பிரிஞ்சு ஒவ்வொரு மாநிலமா பிரிஞ்சுட்டோம்னா ரஷ்யா மாதிரி ஆயிடுவோம் நம்ம. சோ நம்மளோட ஒற்றுமை தான் நமக்கு பலம். வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம. சோ அதனால இங்க நிறைய போராட்டங்கள் வேற விதமா போகுது. காஷ்மீர்ல இருக்கிற 370 கஷ்டப்பட்டு நீக்கி இருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு. அதெல்லாம் மாணவர் போராட்டத்துல பேச வேண்டிய விஷயம் இல்லைங்க. மாணவர் போராட்டத்துல நீட்டு சம்பந்தப்பட்டது மட்டும் பேசினாங்கன்னா மட்டும்தான் இது சரியான முடிவா இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் யாரு அந்த நீட் எக்ஸாமினேஷனோட பேப்பர்ஸை ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க சட்டத்தின் முன்னாடி கண்டிப்பா நிறுத்தி அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மட்டும் இல்லைங்க, இந்த நீட் எக்ஸாமினேஷனோடைய பேப்பர் லீக்கேஜ்ங்கிறது இதோட 2 தவணை நடந்துட்டு. எப்பயுமே தப்புங்கிறது ஒரு தவணை நடந்தா அதை திருத்திக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை. இது 2 தவணை நடந்துருச்சு. இதை நம்ம தட்டி கழிச்சுட்டு போக முடியாது. துறையோட அமைச்சர் இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். அந்த நடவடிக்கை எதிர்வரும் காலங்கள்ல பிரதிபலிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நீட்டுக்கான எக்ஸாமினேஷனை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இதை வந்து நடத்தணும். ஒன் டைம்ல பேப்பர் ரிலீஸ் ஆகணும். QR கோடு மூலியமா ரிசல்ட் வரணும். ஆன்லைன் எக்ஸாம் இது நடத்தி முடிச்ச ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஆன்லைன்லயே டைரக்டா தான் நடத்தணுங்க, QR கோடு மூலியமா.
ஸோ இது வந்து பேப்பர் மாதிரி போகும் பட்சத்துல தான் ஸ்ட்ராங் ரூமுக்கு போகுதுங்க. இது எங்கெங்க லீக்கேஜ் ஆகுதுன்னா, ஒரு இடத்துல பிரிண்டிங்ல அங்க பிரச்சனை வரலாம், அடுத்த அங்கேருந்து டிரான்சிட்ல பிரச்சனை வரலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் எல்லாம் ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கிறாங்க. அது அதிகாரிகள் அங்க இருக்கிற அதிகாரிகள் தான் அதை ஆக்டிவேட் அதை வந்து ஹேண்டில் பண்றாங்க. இது இங்க தான் லீக்கேஜ் ஆகுது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணுங்க. இது மாதிரி நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம வருங்காலங்கள்ல இது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வந்து கொண்டு போகணும்னா ஒரு அந்த எக்ஸாமினேஷன்ல நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆரம்பிச்சு ரிசல்ட் முதற்கொண்டு எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கு மாணவரோட ஒத்துழைப்பு வேணுங்க. இப்படி எல்லாம் தான் ட்ரெஸ் கோடு இருக்கணும்னு சொல்றாங்க. அங்க ட்ரெஸ் கோடு மாத்தி போட்டுட்டு என்னை இங்க தோட எடுத்துட்டாங்க. இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் நிறைய இருக்குங்க. ஒரு சின்ன விஷயம், கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. காலையில 10 மணிக்கு எக்ஸாமுங்க. கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு மைக்ரோ டிவைஸை வச்சு அந்த கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் வெளியில இருந்து சொன்னா அந்த எக்ஸாமினேஷன் சரியா நடத்துமாங்க. ஸோ அதுக்காக தான் கோட் ஆஃப் கான்டாக்ட், ட்ரெஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட் இது மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் சொல்றாங்க. நம்ம ஒபே பண்றதுனால ஒன்றும் கெட்டு போறது இல்லை. இது ஒரு இது மட்டும் இங்க மட்டும் நடக்கலைங்க. இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து தப்பு அப்படி நடக்கிறது ஜப்பான்ல நடக்குதுங்க. ஜப்பான்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, சைனால நடந்திருக்கு, அமெரிக்காவில் லாஸ்ட் இயர் 23ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுல அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஏன்னா அது ஒவ்வொரு மாகாணங்கள்லேருந்தும் கொஸ்டின் பேப்பர் மாறும்பொழுது அமெரிக்காவிலே நடந்திருக்கு. இது வந்து தனிநபர் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்க. இது தனிநபர் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து குறுக்கு வழியில நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற இங்க நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க, ஜப்பான்ல இருக்காங்க, வளர்ந்த நாடுகள்லயும் இது போலதான் இருக்காங்க. சைனா போன்ற வளர்ந்த நாடுகள்லயும் இது மாதிரிதான் இருக்காங்க. ஸோ இது தனிநபர் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, அரசாங்கத்துடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்டதும் இதுல இணைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரெண்டும் சைக்கிள் மாதிரி தான், செயின் சைக்கிள் மாதிரி தான், ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. ஸோ தனி மனித ஒழுக்கமும் வேணும், அரசாங்கத்துக்கு நிர்வாக திறமையும் வேணும். டெல்லியை பொறுத்தவரையும் ஃபேர் நீட்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல டிவிக்கும் சரி டிஎம்கேவும் சரி அவங்க பேன் நீட் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டெல்லியில சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடந்தா அதை இங்க அரசியலா மட்டும்தான் பார்ப்பாங்க, அறிவு சார்ந்து இங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு அரசியல் மட்டும்தான் முக்கியம். இங்க இருக்கிறவங்களுக்கு ஓட்டு அரசியல் மட்டும்தான் முக்கியம். நீங்க திமுகவா இருக்கட்டும், இப்ப இருக்கிற டிவிகேவா இருக்கட்டும், இவங்களுக்கு ஓட்டு வங்கி அரசியல் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தா இங்க நமக்கு ஓட்டு வங்கி நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஏழை மாணவர்கள் 7.5 பத்திலாம் திமுகவுக்கு எண்ணமே கிடையாது. ஏன் காரணம் என்னன்னா அதை திமுக கொண்டு வரல, ஏன்னா அது அதிமுக கொண்டு வந்தது. இங்க அதிமுக கொண்டு வந்தா திமுகவுக்கு பிடிக்காது, திமுக கொண்டு வந்தா அதிமுகவுக்கு பிடிக்காது. இது இங்க ஒரு வித்தியாசமான மாநிலம் இது. அதே திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதை டிவிகேவும் எடுக்குது. இன்னைக்கு நீங்க அது வந்து மாணவர்களுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம், எதிர்கால சந்ததிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறத மறந்துட்டாங்க. அதுல அவங்க தனிநபருடைய கட்சியை தான், ஓட்டு வங்கியை தான் அதை பாக்குறாங்க. இதுல இப்போ புதுசா வந்திருக்கிற ஒரு வீத லீடர் அண்ணாமலை அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கை தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு விதமா குழப்பறாரு. அவரோட பங்குக்கு நான் வந்து பொதுவான ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இதை அவர் பயன்படுத்து, அவரோட அரசியல் லாபத்துக்காக அண்ணாமலை அவர்களும், முன்னாடி ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களும் அதை வந்து தன்னோட அரசியல் லாபத்துக்காக அதை பயன்படுத்த, ஏன்னா இங்க எதுக்குறவங்க எல்லாரும் ஒரு சைடு இருக்கும்போது நான் மட்டும் வேற சைடா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது அவரோட அரசியல் லாபத்துக்காக செய்யறாங்க. இங்க இருக்கிற மாநில அரசாங்கம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும், நீங்க அதிமுக இந்த சமயத்துல இருந்தா மட்டும் இது நீங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்குதான் செய்வாங்க? ஏன்னா இங்க இருக்கிற மாநிலத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையோட மக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு மேல ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டியை லாஸ்ட் ஒரு 15 வருஷமா கிரியேட் பண்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கிறது என்னன்னு நம்ம நிறைய பேசணும்னா அது நிறைய பேசணும். மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுல இன்னைக்கு தமிழ்நாடை காப்பாத்துறதுக்கு தான் இந்த அரசாங்கம் ஒரு தீவை அழிச்சு நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம். அதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நடந்திருக்கிற ரிலீஸ் மாதிரி உள்ள நிகழ்ச்சிகள் மட்டும்தான் முக்கியமா தெரியும். இவங்களுக்கு சினிமா முகத்திலே வாழ்ந்தவங்க, இது ரியல் லைஃப்ல நம்ம என்னங்கிறது தெரியாது இவங்களுக்கு. இது ரியல் லைஃப் பார்த்து வாழ்றவங்க, ரீல்ஸை பார்த்து வாழ்றவங்க. இது நம்ம அதை போய் நம்ம என்ன இபி பில் கூடி இருக்கு அதை பத்தி யாராவது பேசினாங்களா? அதை பத்தி யாருமே பேசலையேங்க. ஏன்னா சட்டப்பையில இருந்து காசு போகுதுங்க. அதை விட முக்கியமான விஷயம் வேற எது இல்லைங்க. அரிசி விலை 110 ரூபா வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு குறுவை சாப்பிடியில கண்ணி அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டுங்க, எப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நதிநீர் பங்கல்ல இருக்கக்கூடிய தண்ணியை எப்படியாவது மீட்டு கொடுப்பாங்க. எனக்கு அதிமுகவும் பிடிக்காது, திமுக மேலேயும் பெரிய அபிமானம் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா
இந்த கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா, எப்படியாவது கர்நாடகா கவர்மெண்ட்ல அங்க பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இவங்க போராடி எப்படியாவது அந்த தண்ணியை வாங்கிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு குருவ சாப்பிடல அரியலூர் ஆரம்பிச்சு அங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா, நீங்க அரிசி என்ன சாப்பிடுவீங்க? 120 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கி சாப்பிடுவீங்களா? இதை நம்ம கேள்வி கேட்டா நமக்கு ஏதாவது பிராண்டு குத்துவாங்க. இங்க இருக்கிற அரசியல் எல்லாமே அரசியலா பார்ப்பாங்கங்க. அறிவுபூர்வமா சிந்திக்க மாட்டாங்க. ஓட்டுக்காக பாப்பாங்க. முழுக்க முழுக்க ஓட்டுக்காக தான் பார்ப்பாங்க. இங்க இருக்கவங்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்டது இதனால என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதுங்க. ஏன் இது வந்து எப்படின்னா, எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் இருந்தாங்க, அம்மா காலத்துல அம்மான்னு இருந்தாங்க, உதயநிதி காலத்துல உதயநிதியா இருந்தாங்க, இப்ப டிவி கேவா இருக்காங்க. அடுத்து என்னவா இருப்பாங்கன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு யாரு வரப்போறான்னு ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இந்த ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இது அறிவுபூர்வமா சிந்திக்கிறது. ஏன்னா படிச்ச மாநிலம்னு சொல்றாங்களே தவிர, ஆனா படிச்சத வாழ்க்கையில இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க, அப்ளிகபிள் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு மாநிலங்க இது. சாபக்கேடு மாநிலங்க, அப்படி ஒரு மாநிலம். ரொம்ப நன்றிங்க. ஆனா அந்த மாநிலத்தை சேர்ந்த நான் இப்படி பேச வேண்டியது ஒரு கட்டாயத்துல ஆயிட்டேன். வயித்தறிச்சலா இருக்கீங்க. எனிவே ரொம்ப